அதே கால் அதே கால். ஓடாத நில்லு ஓடாத. எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் சார். ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடி சிறுப்பால மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா முட்டி முடி சாத்துறேன். வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சிக்க உள்ள தட்டிட்டாங்க சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. சார் ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய் நீ கடா போறே. சார் உனக்கு ஏத்த போறே. நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. இருங்க சார். ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். நோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? 4 சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் இல்ல சார். புண்ணு உள்ள போய் சார். புண்ணு போடா. அடிங்க இத ஒடிஞ்ச கால் சார். ஐயோ வண்டி ஏறியா? யோ ஏயா வண்டி என்ன வரிங்க? என்னடா மூஞ்சி ஊத்து. சார் சார். யார கூப்பிட்ட? உங்களை தான் சார். டேய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்து இருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. டேய் அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா. நான் உள்ள இருக்க வேண்டியவன்டா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். ரெண்டு பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியா ஆடுது? அடையாட உயிரை வாங்க ரசிக்க விடுறா. சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா. நானு அவரு அவனா? நீ என்னடா இருந்தீங்க? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொடி மட்டை ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கொண்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதா? அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். அப்பா எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எழுந்துடா. ஐயோ ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்?
நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்போ வெளியே என்னமோ சொன்னையே? அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா அதை சொன்னேன் நானு. ஆமா, உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. நீ ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இனி தாங்காதுதா, இனி தாங்காதுமா, இனி தாங்காதுமா, இனி உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டேனா நானு? எந்தடா ஒழுங்கா நில்லுடா. கேப்படா, கேப்படுத்துக்குடா. அந்த வேஸ்டி எடு, முகத்தோட. ஏன் முகத்துல உன் முகத்தை தலை சீவு. உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வழக்கானமே அண்ணே, சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போனதுதானா? எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கடா, சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலே இருக்க மாட்டாரா நீ. இன்னொரு உலகத்துக்கே பார்த்தேன். ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன். ஐயோ ஐயோ, பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன், இவள் என மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். வள்ளி, இதுல இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏன்னா? ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன். குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுசியா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழுக வர மாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேல காரணத்துக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையே படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங் டங். ஏண்டா பொடிமட்ட, பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட, நக்கலடா பண்ற? அண்ணா பலவளன்னு பேசாம பொத்திக்கிட்டே போடுறீங்களா? மாமா, காசு யார் கொடுக்கறது? அதான் மச்சான், இந்த தீக்குச்சி ஜோசி இருக்குல்ல, அதுல பாத்துருவோம். போச்சுடா, இன்னைக்கும் தீக்குச்சி ஜோசியமா கிழிஞ்சது. போ, மாட்டி விட்டுறாத மாமு, பையில துட்டு இல்ல. மோகனு அவங்க அப்பாவோட அண்டர் வேற அடுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான். அவனை ஒரு அமுக்கு அமுக்கு. அசத்திரம் பாரு. அண்ணன் எதுக்கு அபூட்டம் ஆயிட்டாரு? சரியா மாமா? ஏய், என்னடா இது தீக்குச்சி ஜோசியம்?
ஒரு இழவும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி, அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா, அந்த மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்குல்ல மாமா? மாப்பிள சந்தேகம் பண்ண கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ, ஒன்ன போய் சந்தேகப்படுவேன். யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே, நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற மருந்து இல்லையானே? இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபாய் மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சுதான் மைக் கிடைச்சிருக்கு. டேய், இவெல்லாம் கரெக்ட் பண்றான். வந்துட்டானே உச்சாராரு. நீ போ, எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்டி ஓடச் செய்வோம் என்பதை இளவரச தோள்களை கொண்ட எங்கள் பொன்வயல் வீரர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு ரெண்டாளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துடும். என்ன ஏமா மறைக்கிற? அங்க பாரு மாமனா. ஐயோ அண்ணி, அரை டிக்கெட்லாம் எழுந்துருங்கடா. டேய் வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்து இருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை. ஏன் வரவே மாட்டார்கள்? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.